Hello guys, welcome to navajlifecaretamil. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஹாலோ ஐஸ் வந்து பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க guys. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த பென்சில் வச்சு என்னோட ஐப்ரோ வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து பென்சில் ஐப்ரோ வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக கிடையாது. ஸோ நான் அதுக்கு தான் உங்ககிட்ட பண்ணி காட்டுறேன். பென்சில் வந்து மோஸ்ட் ஆஃப் ஐப்ரோ பென்சில் எல்லாமே ரேட் கம்மி தான். ஸோ நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த பென்சிலை நான் ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து பென்சில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. காஸ்மெட்டிக்ஸ்க்கு அதிகமான மணி எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த விட்டமின் கன்சிலர் வச்சு நான் என்னுடைய ஐலிட் ஃபுல்லாக வந்து கன்சிலர் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு அஃபோர்டபுளான கன்சிலர் தான், நீங்கள் பிடிச்சிருந்ததை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்பவுமே கன்சிலர் வச்சு பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு ஐலிட் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக இருக்கும். பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே டார்க் சர்க்கிள் இருக்கும். டார்க் சர்க்கிள் இல்லைனாலும் இதை வச்சு பண்ணிவிட்டு நம்ம ஐஷேடோ லுக் க்ரியேட் பண்ணும்போது தான் நமக்கு நீட்டாகவும் இருக்கும், பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஸோ நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த கன்சிலர் வச்சு. இன்றைக்கி நான் இந்த யூஸ் பண்ணுற ப்ரஷ் என்னென்னா அர்பன் டிகேயில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரஷ் செட். அஃபோர்டபுளாகவும் இருக்கும். இதில் நிறைய குட்டி குட்டியான ஃப்ளாட் ப்ரஷஸ் இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது அவைலபிள் இன் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துமே அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நம்மளுடைய ஐலுக்கு வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம கலர்ஃபுல்லான ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து இல்லானிரோட ஐஷேடோ பேலட். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு க்ரீன் ப்ளூ கலர் தான் வந்து எடுக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சட் க்ரீன் மாதிரியும் இருக்கும், ஆனால் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரியும் இருக்கும். ஸோ இதை வந்து நான் ட்ரான்சிஷன் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மோனோக்ரோமேட்டிக் கலர் மாதிரி சொல்லலாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுறது எல்லாமே க்ரீன் அந்த தீமில் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் இதோட ட்ரான்சிஷனை நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் ட்ரான்சிஷன் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணணும், அப்போ தான் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ட்ராமேட்டிக்காகவும் நம்ம ட்ரா பண்ணலாம். நான் அந்த லுக் இன்னொன்று க்ரியேட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு நான் இந்த ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு தான் நான் பிளெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ட்ரான்சிஷனில் இந்த லைட் க்ரீன் கலரும் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு ஃபேடடான லுக் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அந்த க்ரீன் மேலேயே இந்த லைட் க்ரீனையும் நான் யூஸ் பண்ண என்ன பண்ணுறேன், கொஞ்சம் லைட்டாக பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டபுள் கலர் மாதிரி ஒரு ஷேட் கிடைக்கும் அதுக்காக. ஸோ கைஸ், நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிச்சிருக்கேன், navajlifecaretamil. ஸோ அதுலேயே என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த டார்க் க்ரீன் கலரை வந்து எடுத்து என்ன பண்ணுறேன், என்னுடைய ட்ரான்சிஷனில் ஒரு டெப்த் கொடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஹாலோ ஐஸுங்கெல்லாம் கொஞ்சம் கட் க்ரீஸ் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு டார்க்கான கலர் வச்சு ஒரு டெப்த் க்ரியேட் பண்ணணும். அதுக்காக தான் நெக்ஸ்ட் நான் கன்சிலர் வச்சுட்டு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு என்னோடய ஹாலோ ஐஸ்க்காக நான் ஒரு கட் க்ரீஸ் பண்ண போகிறேன். இந்த ஹாலோ ஐஸ் யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஸ்மால் ஐஸாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது சூட் ஆகும். இந்த மாதிரி ஹாலோ மெத்தடில் நம்ம பண்ணும்போது அவங்க ஐஸ் வந்து கொஞ்சம் பிக்கராக தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஹூடட் ஐஸாக இருக்கிறவங்களும் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க ஐஸ் வந்து கொஞ்சம் ஒரு க்ரீஸ் ஒன்று க்ரியேட் ஆன மாதிரி இருக்கும். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் ஹூடட் ஐஸ்க்கு வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த ட்ரான்சிஷனில் இருக்கக்கூடிய அந்த மசில் வந்து அவங்களுடைய லிட்டே கவர் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளே ஒரு ஃபேக் க்ரீஸ் க்ரியேட் பண்ணும்போது அது ஒரு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு இல்யூஷனாக. ஸோ இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஐஷேடோ லவர் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லுக்ஸோ ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயே நான் நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஷிம்மர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கோல்டன் கலர் இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு மேலே ஒரு கோல்டனாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேஸாக வந்து நான் இந்த க்ரீன் கலர் ஷிம்மர் ஐஷேடோ வந்து நான் அப்ளை பண்ணுறேன். மோஸ்ட் ஆஃப் ஷிம்மர்ஸ் எல்லாமே கையில் எடுத்து அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா டெபாசிட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த கன்சிலர் வந்து பவுடர் வச்சு நான் செட் பண்ணல, டைரெக்டாக வந்து நான் இந்த ஷிம்மரை வந்து இந்த கன்சிலர் மேலே அப்ளை பண்ணிட்டேன். அப்போ தான் வந்து என்ன ஆகுனா, என்னோடய ஷிம்மர் வந்து இந்த கன்சிலர் நல்லா போய் ஸ்டிக் ஆகும். நெக்ஸ்ட் இந்த லைட் க்ரீன் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணல ட்ரான்சிஷனில், அதையும் நான் 2 எட்ஜஸ்லேயும் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் எனக்கு வந்து அந்த ஹாலோ ஐஸ் வந்து ஹார்டாக தெரியக்கூடாது அந்த ஷேப் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம டெப்த்துக்காக ஒரு க்ரீன் யூஸ் பண்ணோம்ல, அந்த க்ரீனையும் வந்து நான் 2 சைடு அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அதே க்ரீன் கலர் வந்து நான் கீழேயும் அப்ளை பண்ணுறேன். க்ரீன் மீன்ஸ் ட்ரான்சிஷனில் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண கலர். ஸோ கீழே அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, லைட்டாக ஒரு கோல்டன் கலரும் வந்து அந்த ஹாலோ ஐஸில் கொடுக்குறேன். எனக்கு கொஞ்சம் அப்போ தான் பாப்படாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்காக ஃபைனல் ஐலைனர் வச்சு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. ஸோ இதுதான் அந்த ஹாலோ ஐஸ். இதை வந்து நம்ம நிறைய கலர்ஸில் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோனோக்ரோமேட்டிக் கலர் மாதிரி, எல்லாமே ஒரே கலர் ஃபேமிலிங்கிறதுனால ஒரே தீமில் இருக்கும். ஸோ இதுதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள் கைஸ். அந்த மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல்.